லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தமிழ். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து 100 ஆடுகள் உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால். ஓகே, ஸ்டோரி பாருங்க. ஒரு மனுஷன் உங்கள இருக்கிறவனே ஏசுனா சொல்றான். உங்கள இருக்க ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சா? எத்தனை ஆடு? ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்களா? எத்தனை ஆடுங்க? 100 ஆடு. So a man among you, if he has got 100 sheep, he says, if he loses one sheep, அதான் 100 ஆடு இருந்து ஒன்னு அவைகளை காணாமற் போனால், படிங்க. ஒன்று காணாமற் போனால், அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. ஆமென் ஆமென். ஒரு ஆடு தான் வனாந்தரத்தில் காணாது போச்சு மேய்க்கிற சமயத்தில். அந்த ஒரு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் அளவும், அதை பிடிச்சுன்னு வர வரைக்கும், அதை தேடி கண்டுபிடிக்க வரைக்கும் அவன் தேடி திரியானோ அப்படின்னு சொல்றார். தேடி திரிய மாட்டானா? எத்தனை ஆட்டுக்கு? ஒரு ஆட்டுக்கு. எத்தனை ஆட்டை விட்டு ஓடுறான்? 99 ஆடு. அது காணாது போக இருக்குதானே. காணாமற் போன ஒரு ஆட்டுக்காக காணாமல் போகாது தன்னோடு இருக்கிற 99 ஆட்டையும் விட்டு போகிறான். இதுதான் இங்கிலீஷ்ல பார்த்தலாங்க. What a man of you, having 100 sheep, if he loses one of them. See, he has got 100 sheep, but he lost only one sheep. Amen. He lost only one sheep. Okay. Does not leave the 99 in the wilderness and go after the one which is lost until he finds it. Amen. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் தேடி திரியானோ. இது ரொம்ப நல்லா இருக்குது. until he finds it. அப்போ என்ன எப்படி தேடுறாரு அப்படின்னு நீங்க இதுல பார்த்துக்கலாம். இதை ஒண்ணா பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் அடுத்த வசனம். கண்டுபிடித்த பின்பு. ஓகே, 99 விட்டுட்டு ஒன்னு தேடின பண்ணாரு. கண்டுபிடித்த பின்பு என்னங்க? அப்ப கண்டுபிடிச்சாரா? கண்டுபிடிச்சிட்ட கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா அப்படின்னு ஒரு ஷெப்பர்டை பத்தி, ஒரு மேய்ப்பனை பத்தி இயேசுநாதர் ஸ்டோரி சொல்றாரு. காணாது போன ஒரு ஆடோ கண்டுபிடிச்ச ஒரு மேய்ப்பனை. இங்கிலீஷ். And when he has found it, he lays it on his shoulders, rejoicing. And when he comes home, he calls together his friends and neighbors, saying to them, rejoice with me, for I have found my sheep which was lost. Amen. Rejoice with me, for I have found my sheep which was lost. ஆமென். நான் காணா போன ஆடை கண்டுபிடிச்சேன், வாங்க என்னோட கூட சந்தோஷப்படுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, இந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஒரு ஆடு 100 ஆடு மேய்ச்சுன்னு போனா ஒன்று காணாது போச்சு. அதை தேடி கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒரு வீட்டுக்கு இட்டுன்னு வந்துட்டு எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கிறார். ரைட்டாங்களா? வாங்க அப்படின்னு கூப்பிட்டு என்னோட கூட சந்தோஷப்படுங்கன்னு அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றா பாருங்க. 7th verse. இதோட ஸ்டோரி முடியுது. அது போல என்னங்க? அது போல, இந்த ஸ்டோரி போல. இன் இங்கிலீஷ் இட் சேஸ் லைக்வைஸ். அது போல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். சந்தோஷம் இல்ல, மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் எக்ஸ்பிளைனே பண்ணல, உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஆமென் 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 ஆமென். ரைட்டுங்களா? மிகுந்த சந்தோஷம் அந்த ஒரு மனுஷனுக்காக மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அந்த ஒரு மனுஷன் வேற யாரும் இல்ல, இங்க உட்கார்ந்து இருக்க நீ தான். எஸ். உன்னை இந்த ஃபோல்டுல இந்த மந்தையில கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அவர் விடல. ஆமென். இன்னும் சொல்றாரு, இன்னும் அநேக ஆடுங்க வரணும், அதையும் நான் தேடி திரிந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களை கண்டுபிடிச்சார், கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. சரி, இங்கிலீஷ்.
I say to you I say to you that likewise means like this story. Likewise, there shall be more joy in heaven. There shall be more joy in heaven over one sinner that repents. Over one sinner that repents. More than over 99. More than over 99 just person which need no repentance. Which need no repentance. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் ஒரு பாவி மனம் திரும்புறதுல கர்த்தர் மிகவும் பிரியப்படுகிறார். இது மேலோட்டமான ஒரு ஸ்டோரி. ஓகே, நம்ம இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஆமென். ரைட்டுங்க. ஓகே, ஒரு மேய்ப்பன் இருந்தா அவனுக்கு எத்தனை ஆடு? 100 ஆடு இருந்துச்சு. வெரி குட். கதை நல்லா. எத்தனை ஆடு? எத்தனை காணாது போச்சு? 10 11. ஒன்னே ஒன்னு காணாது போச்சு. அப்ப எத்தனை அவங்க கூட இருக்குது? 99 இருக்குது. இப்போ ஒன்ன தேடி போனா 99 போயிடும் கூட. ஆனா அந்த வனாந்தரத்துல அதை விட்டுட்டு ஒன்ன தேடின்னு போறான். ஆமென். அந்த ஒன்னு இவனை ஃபாலோ பண்ணாத ஆடு. அது என்ன ஆடு பாரு? அயோக்கியதானமான ஆடு. எல்லா ஆடும் இவன் கூட இருக்குது, ஒன்னு மாத்திரம் அவனை ஃபாலோ பண்ணல, அவன் பின்ன செல்ல. அப்படி தர்தல பிடிச்ச ஒரு ஆட்டை தேடிக்கொண்டு இவன் போகிறான். ஆமென். இதுல இருந்து தெரிதுங்க, அவர் எவ்வளவு அன்பானவர்னு நமக்கு நல்லா தெரியுது, அவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் நல்லா தெரியுது. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆமென். ஆமென். ஒரு பாவி மனம் திரும்பணும்னு அவர் விரும்புறார். ஒருத்தனுக்காகவே அவர் பரலோகத்தை விட்டு வந்தார். ஆமென். அந்த எண்ணம் இருக்கணும். நம்ம பிரசங்கம் நம்ம எல்லாருக்காக கர்த்தர் இறங்கி வந்தார், நம்ம எல்லாரும் நேசிக்கிறார் அப்படின்னு எல்லாம் கரெக்ட் தான். அது கூட பவுல் சொல்றாரு, அவர் என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக தன் ஜீவனை தந்தார். பர்சனலா சொல்றார். எல்லாரையும் அன்பு கூர்ந்தார்னு சொல்ல பவுல், என் மேல் அன்பு கூர்ந்து, என் ஒருத்த மேல அன்பு கூர்ந்து எனக்காக தன் ஜீவனை தந்தார். He loved me and he gave himself for me. Personally speaks, he loves me, he loved me and gave himself for me. அது மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்கணும். அதான் 23ஆம் சங்கீதத்தில் ரொம்ப நாளா, கர்த்தர் எங்க அப்பாவுடைய மேய்ப்பர்னு சொல்ல, கர்த்தர் என் குடும்பத்தின் மேய்ப்பர்னு சொல்ல, கர்த்தர் எங்க அம்மாவுடைய மேய்ப்பர்ல, கர்த்தர் என் மேய்ப்பர், பர்சனலா என் மேய்ப்பர். The Lord is my shepherd. He doesn't say he is our shepherd or my home shepherd. No, my family shepherd. No, my wife shepherd. No, he didn't say like that. Bible says the Lord is my shepherd. You should have a personal relationship with God. உனக்கு தனிப்பட்ட முறையில் கடவுளோடு தொடர்பு இருக்கணும். ஆமென். எங்க அம்மா சர்ச்சுக்கு வராங்களா? அம்மா வரட்டும், மண்ணாங்கட்டி நீ நான் வருது. எங்க அப்பா வராருங்க. கொஞ்சம் பேர் அர்த்தம் அவர் கேட்குவாங்க அடிக்கடிக்கு, என்னன்னா நீங்க வர்றது இல்லைன்னா. எங்க ஒய்ஃப் வராங்களே, ஒய்ஃப் வந்தாங்கன்னா ஒய்ஃப் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சொல்லுவார், நான் எங்க காலை என் மனைவி காலை பிடிச்சினா ஓடி வந்துடுவேன். அங்கேயும் காலை பிடிக்கிறியா? ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் ஆக போறது இல்லைங்க கதை. பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் உனக்கும் கர்த்தருக்கும். ஐ அண்ட் மை ஜீசஸ். ஆமென். 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 இன்னும் தெரியுங்களா, நானும் என் இயேசுவோ இருக்கிற அந்த நெருக்கத்தில் யார் குறுக்க வந்தாலும் விட மாட்டேன். நீங்க அப்படி சொல்லணும். ஆமென். அது யாரா இருக்கட்டும், அது மனைவியாகட்டும், புருஷனாகட்டும், பிள்ளையாகட்டும், சொந்தமாகட்டும், பந்தமாகட்டும், எனக்கும் இயேசுக்கு இருக்க தொடர்பை யாராலும் துண்டிக்க முடியாது. அது எந்த நட்பும் சரி, எந்த தூதர்களாலும் சரி, வருங்காலங்களாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பிரிப்பவன் யார்? ஆமென். பவுல் சொல்றார், நாசமோ மோசமோ பட்டயமோ சொல்வார். கத்தியை எடுத்துன்னு வந்தப்போ நான் என் கிறிஸ்துவ என் மேல இருக்க அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அவர் சொல்றது பாருங்க, கிறிஸ்து என் மேல வச்சிருக்க அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இட்ஸ் நாட் த லவ் ஆஃப் பால் டு ஹிம், பட் இட்ஸ் த லவ் ஆஃப் காட் டுவர்ட்ஸ் ஹிம். சரி விடு, உங்களுக்கு புரியல, அப்படியே இருக்கட்டும். ரைட்டுங்களா? அப்போ 99 ஆடுகளை விட்டு அவர் போகிறார். அல்லேலூயா. எத்தனை ஆடு தேடி? ஒரே ஒரு ஆடு. அந்த ஆடு காணாமற் போன ஆடுங்க. ஆடு யாரு? நீயும் நானும் தான். நம்மளை கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டார், நம்மை கண்டுபிடித்து விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் தேடி தான் கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. ஆமென். சரி, இங்க பாருங்க, அது போல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறது பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷம் வருதா? மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது அப்படின்னு பார்த்தோம். சரி, இது பேக்ரவுண்ட். ஏன் இந்த ஸ்டோரி சொன்னார்? இருக்குல்ல ஒரு பேக்ரவுண்டு. இருக்குமா இருக்காதா? இருக்கும்.
இப்போ நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணனால நீங்க கவனிச்சீங்கன்னா 15ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் வசனத்துல இருந்து ஸ்டார்ட் ஆமென், பண்ணோம். ஆமென். அப்ப அதோட பேக்ரவுண்ட் 1 2 3ல ஸ்டார்ட் ஆகும். கமான் 1க்கு போயிடலாம். 1ஆம் வசனம். சகல ஆயக்காரரும் 15th chapter verse 1 of Saint Luke. சகல ஆயக்காரரும் சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். ஓ எல்லாம் வந்து சேர்ந்தானுங்க. பைபிள்ல சொல்லுது சகல ஆயக்காரரும் பாவிகளும். அந்த சகல வந்து பாவிக்கும் போடு. சகல ஆயக்காரரும் சகல பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். ஓகே இங்கிலீஷ்ல. Then all the tax collectors and the sinners all the sinners drew near him to hear him. Then drew near him all the publicans and all the sinners to hear him. They drew near him to hear him. Hallelujah. யார் வந்தாங்களா பாருங்க. எல்லா பரிசுத்தவான்களும் எல்லா நீதிமான்களும் எல்லாம் பாவமே செய்யாதவர்கள் வந்தாங்களா? ஏன் இது இந்த வசனம் எல்லாம் படிச்சாக்கா இந்த காலத்தில் இருக்கிற சபை பாஸ்டருங்க எல்லாமே தண்ணீரிடுவாங்க. அவன் பாவியா தான் வந்து சேர்ந்தானா யார்கிட்ட? இயேசு கிட்ட. பாவி அவன் நல்லவன் ஆயிட்டு வரல. அதனால தான் கர்த்தர் சொல்றா நீ இருக்கிற வண்ணமா வான்னு தான் சொல்றான். ஆமென். இல்லங்க கொஞ்சம் பாவம் இருக்குது அத நான் விட்டுட்டு வரேன். உன்னால விட முடியாது பிரதர். உன்னால விடக்கூடிய சக்தி இருந்தாக எதற்கு இயேசுநாதர் வானத்தை விட்டு இறங்கி வந்து உனக்காக மரிக்க வேண்டும்? ஆமென். உனக்கே அந்த அப்படிப்பட்ட சக்தி கொடுக்கலையே. ஹல்லேலூயா. உனக்கு அவ்வளவு பெரிய சக்தி கொடுக்கல உன் பாவத்தை விடுற அளவுக்கு. நீ எப்போ கர்த்தர் இடத்துல வரையோ அன்னைக்கு தான் நீ பாவத்தை விடுவ. ஆமென். அவர்கிட்ட வா. ஆமென். அதுவும் சொல்றார் கர்த்தர் நீ இருக்கிற வண்ணமா வான்றார். எப்படி வண்ணமா? இருக்கிற வண்ணம். ஆமென். இருக்கிற வண்ணமா வா. ஏன் கெட்ட குமாரன் நான் குளிச்சுட்டு நல்லா பாத் பண்ணிட்டு சென்டெல்லாம் அடிச்சுட்டு நான் போறேன் எங்க அப்பா கிட்ட அப்படின்னு அப்பதான் அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு. நோ, பண்ணி மேய்க்கிறவன், பன்றி மேய்க்கிறவன். ஆமென். உனக்கு பண்ணி மேய்க்கிற வாசனை தெரியுங்களா? நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பண்ணியை இழுத்து பிடிச்சி ஒரு முறை மோந்திருப்பார். வாழ்நாட்களில் இனிமேல உனக்கு வாசனையே அடிக்காது மூக்கில். அதே வாசனை தான் அவன் மேலே இருக்குது. பன்றி மேய்க்கிறவன். எங்க ஆடு வச்சுருக்கிறவங்க வீட்டில் போனவன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆடு இடங்களா நாய் குட்டி போட்டுருந்துச்சா அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா அதே வாசனை கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இடங்க ஈஸி. அப்போ பண்ணி மேய்க்கிற மேலே என்ன வாசனை அடிக்கும்? பண்ணி வாசனை. பண்ணி வாசனை மோந்து இல்லையா? அதான் ஒன்று இழுத்து பிடிச்சி மோந்துருன்னு சொல்கிறேன். மூக்கியா அறுத்து போட்டுருவீங்க. ரைட்டா? ஆமென். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பா அவன் பன்றி வாசனை அடிச்சுன்னு வந்தாலும் அப்பாவுக்கு அது பெருசு இல்ல. ஆமென். அப்பா அவன் வாசனை அப்பாவை தீட்டுப்படுத்தாது. அப்பா எப்படிப்பட்டவர்? பரலோக அப்பா. இவர் தொட்டா போதும், இவர் முத்தமிட்டா போதும், அவன் தீட்டெல்லாம் போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாருங்க. அவன் ஒரு மன்னிப்பும் கேட்கல. யாரு? கெட்ட குமாரன். அதே போல தான் இந்த இடத்துல சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்துட்டாங்களாம். இதான் they drew near him. வந்து கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. For what purpose they came? Bible says in order to hear him. அவர் பிரசங்கத்தை கேட்க. இன்னைக்கு சர்ச்சில் அதுதான் கேணும். என் அண்டையில வருவங்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு சொன்னார். யார் என்கிட்ட வந்தாலும், எந்த ஜாதி ஜனம் எந்த மதம் எப்படிப்பட்ட நிலைமையில வந்தாலும் நான் துரத்த மாட்டேனார். ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. அதனால எல்லாரையும் சேர்த்துக் கொள்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே. சகல ஆயக்காரரும் பாவிகள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். கதை 2ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து. எஸ், பரிசேயர் வேதபாரகர்லாம் வந்து பைபிளை கரைத்து குடித்தவர்கள், படித்த பண்டிதர்கள். பைபிளை A to Z தெரியும், அட்டை முதல் அட்டை வரைக்கும் தெரியும். முக்கியமா நீங்க பார்த்தா அந்த மோசஸுடைய 5 புத்தகம், அப்படியே 10 கட்டளை, அதுல இருக்கிற எல்லா பிரமாணத்தையும் அறிந்தவர்கள், பிரமாண பிரசங்கியார்கள். பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து. பாவிங்க வந்து அவங்களுக்கு பிடிக்காது. பாவிங்கன்னா என்ன பிடிக்காது அவங்க. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். பாத்தீங்களா? இயேசுநாதர் பாவம் செய்தாருன்னு சொல்ல, அவர் விபச்சாரம் பண்ணிட்டார், அவர் தப்பு பண்ணிட்டார் அப்படி சொல்லிதான் பரவாயில்லையா? என்ன குற்றம் சொல்றாங்க? அவர்கிட்ட எந்த குற்றமும் பார்க்க முடியாது. அவர் பாவத்தை அறியாத பரிசுத்த கண்ணன், பாவம் செய்யாதவர், அவரிடத்தில் பாவம் இல்லை, பாவத்தை அறியாதவர்.
ஆனா பாவிங்க வந்து சேர்ந்துக்கினாங்க, இவர் எல்லாரையும் அலோ பண்றாரு அப்படி தான் அவர் மேல குற்றச்சாட்டு. அவங்க வீட்டுக்கு போறாரு, அவங்களோட சாப்பிட்றாரு. எஸ், Jesus had very good time with the sinners. Even the sinners had a comfortable time with Jesus. They hung around Jesus always. பாவிங்க எல்லாம் இயேசுநாதரோடு பழகிறதுல அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை, சகிச்சமா அவரோட பழகுவாங்க. தோள் மேலே கை போட்டுக்கின்னு அவரு இருப்பாரு, அவங்க பாவிங்கெல்லாம் கூடவே இருப்பாங்க. ஆமென் ஆமென். ஏங்க கவுனிங்க, குஷ்டரோகி பழைய ஏற்பாட்டில் தொடக்கூடாது, இயேசுவின் நாட்கள் தொடக்கூடாது. இயேசுநாதர் மறுக்கிறது வரைக்கும் பழைய ஏற்பாடு தான். தொட்டா தீட்டு, பைபிளில் சொல்லுது அவன் வீட்டுக்கோ வரக்கூடாது குஷ்டரோகி. அப்படி வீட்டுக்கு வரணும்னா கூட தான் மனைவியோ தான் பிள்ளைங்களை பார்க்கணுன்னா கூட பைபிளில் சொல்லுது ஊருக்கு வெளியே பாளையத்துக்கு புறம்பே தான் அவனுடைய குடிசை இருக்கும், இல்லாட்டி மலையில் அவன் தங்க வேண்டும். அவன் வீட்டுக்கு வரணும்னா இந்த காலத்தில் பானிபூரி விற்கிறவங்க பெல் அடிச்சுன்னு வராங்க தெரியுங்களா? பெல் அடிச்சுன்னு வராங்களா? இல்லாட்டி அந்த டப்பா தட்டுற சத்தனா கேட்குதா? இவருங்க பானிபூரியே சாப்பிடல. ஓகே, பெல் அடிச்சுன்னு வராங்க. அதே போல தான் அவன் ஒரு பெல் அடிச்சுன்னு வரணும். என்ன? ஐ ஆம் அன்கிளீன், ஐ ஆம் அன்கிளீன், ஐ ஆம் அன்கிளீன், நான் தீட்டுள்ள மனுஷன், நான் தீட்டுள்ள மனுஷன் சொல்லினே வரணுமா ஊருக்குள்ள வரும்போது. அப்போ பார்க்குவாங்க, ஓ குஷ்ரோகி வந்திருக்கான், யாரும் அவங்க மனைவியை பார்க்க போகிறான், பிள்ளைங்களை பார்க்க போகிறான். பிள்ளைங்க அவனை தொட முடியாது, அவரு போய் பிள்ளைய மனைவியை தொட முடியாது. தொட்டால் அவங்க தீட்டாடுவாங்க. ஒரு நாள் முழுவதும் தீட்டு. காலையில் தொட்டானா அவன் சாயந்தரம் வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. அவங்க குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு தான் துணியை துவைத்து போட்டுன்னு தான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு குஷ்ரோகி இயேசுவின் பாதத்திற்கு இயேசுநாதர் என்கிறான், அங்கே முட்டி போட்டானா, முட்டி போட்டு கேட்குறான், உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க உம்மால கூடும் என்று சொல்கிறான். லார்ட், இஃப் யூ ஆர் வில்லிங் யூ கேன் கிளென்ஸ் மீ. உன்னால சுகமாக்க முடியும். ஐ எம் நாட் டவுட்டிங் அபவுட் யுவர் பவர், பட் ஐ எம் டவுட்டிங் அபவுட் யுவர் வில். டு யூ ஹாவ் த வில் டு ஹீல் மீ? அவன் சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க உம்மால கூடும். அவன் சொல்றான், உன்னால முடியும், சுகமாக்க முடியும். உன் வல்லமையை பத்தி எனக்கு டவுட்டே இல்லை. உன் சக்தியை கொடுத்து உன் திறமையை குறித்து சுகமாக்க வல்லமை குறித்து எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா எனக்கு இருக்க சந்தேகம், நான் சுகமாகிறது உனக்கு சித்தமா? உனக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க உம்மால கூடும். கூடுன்னே சொல்லிட்டான். உன்னால முடியும், பவர் உன்கிட்ட இருக்குது. ஆனா எனக்கு அது தருவீங்களா? ஆமென் ஆமென். பைபிள்ல சொல்லுது, இயேசுநாதர் மனதுருகி 2 கையை வச்சு அவனை தொட்டாராம். ஒரு கை சும்மா ஒரு ஃபிங்கர் தொட்டாவே தீட்டாயிடும். ஆனா இயேசுநாதர் 2 கரத்தை வச்சு தொட்டு ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு, எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு. I am willing, be thou clean, I am willing, be thou cleansed. எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகுன்னு சொன்னார். என்ன ஆச்சரியம்! இயேசு கைப்பட்டவனே, இயேசு தீட்டாகல, அந்த மனுஷனுடைய தீட்டு அவனை விட்டு நீங்கி விட்டது. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இயேசு கை தொட்ட உடனே இவர் தீட்டாகல, அவன் தீட்டு போயிடுச்சு. ஆமென். அதனால தாங்க உங்களுக்கு அதே பவரை தந்திருக்கா. எஸ். கேட்டாங்களா? குடிக்காரன் கூட சேராத நாங்க எதுக்கு சொல்லுவோம்னாக்கா, நீயும் என்ன குடி பழக்கத்தை கற்றுக்க வேணும், அப்படி இருக்கக்கூடாது. இல்லைல்ல, அவன் உன்னை பார்த்து திருந்தணும். தைரியமாக போங்க. யார் மத்தியிலும் நீங்கள் விபச்சாரிகள் மத்தியிலோ இல்லை குடிக்காரர்கள் மத்தியில் நீங்கள் ஊழியம் செய்யலாம். நான் எத்தனை குடிக்காரர்கள் மத்தியில் ஊழியம் செய்திருக்கிறேன். சில வீட்டுக்கு போகும்போதே கொஞ்சம் அவங்க வீட்டில் கேட்குவான், கொஞ்சம் தண்ணி கொடுங்க கை கழுவுறதுக்கு. ஏன்னாக்கா வழியில் ஒரு ஷேக்கன் பண்ணிப்பேன் பாருங்க. அவர் போயிடுவார், போயிட்டு கை வச்சா என்னால் முடியல, தாங்க முடியாத பீடி வாசனை. அப்புறம் நான் அந்த வீட்டில் ஸ்தோத்திரம் சிஸ்டர்னு சொல்லி பாஸ்டர் பீடி குடிச்சிட்டு வந்துக்கிறாருன்னு அவங்க நினச்சிக்குவாங்க. வழியில் எல்லாத்தையும் தொட்டு பேசின்னு தான் போகிறோம் இல்லையா நம்ம. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அதனால நீங்க தீட்டுப்பட மாட்டீங்க. உங்க மேல இருக்க சக்தி பெரியது, உங்களுக்குள்ள இருக்க இயேசு பெரியவர், உனக்குள்ள இருக்க ஆவியானவர் பெரியவர். நீ அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தாவே அவன் மனம் திரும்புவான், அவன் மாறி விடுவான். ஆமென் ஆமென். அவன் தீட்டு நீங்க. எஸ். பயப்படாதீங்க. என்னங்களா, நம்ம சில பேர் நம்ம அப்படியே பண்ணுவோம். என்னங்க, அவங்க கூட சேராத இவங்க கூட சேர நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவோம் இல்லைங்க. ஏன்னா இவங்க எங்க அங்க அந்த அந்த இது கற்றுக்கொள்வாங்களோ அப்படின்னு ஒரு பயம். என்னங்களா, பயப்படாதீங்க. உங்க பிள்ளைங்க கரெக்டாக கர்த்தருடைய வார்த்தையில் அப்படி இருந்தாக்கா ரைட்டுங்களா, எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஹல்லேலூயா. ஆமென். சரி, ஓகே. அப்போது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுக்காங்க. they complained. இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள்.
என்ன பார்த்தாங்க கம்ப்ளைண்ட்? அவர் பாவிகளை அவர்களோடு சாப்பிடுகிறார். இங்கிலீஷ். And the Pharisees and scribes murmured. And the Pharisees and the scribes murmured or complained, saying, This man receives this sinners man Jesus receives sinners and eats with them. and eats with them. This man Jesus receives the sinners and eats with them. இந்த மனுஷன் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார், வெல்கம் பண்ணுகிறார். ஆமென். ஆமென். வெல்கம். அவங்க எல்லாரோடும் அவர் சகஜமா இருக்கார், அவங்களோட சாப்பிடுறார், அவங்களோட பானிபூரி சாப்பிடுறார். ஹல்லேலூயா. இயேசுநாதர் காலத்துல பானிபூரியா? சரி விடு, மசாலா பூரி தான் வச்சுக்கோ. நீங்க எப்ப பாத்தீங்க? யூதாஸ் புஸ்தகம் 8ஆம் வசனத்துல அவர் பேல்பூரி சாப்பிட்டாருன்னு போய் படிச்சு பாருங்க. ஓகே, ஹல்லேலூயா. சரி, இப்போ இவர் மேல வைக்கிற கம்ப்ளைண்ட் இதுதான், இவர் பாவிகள்லாம் ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு தான் இந்த ஸ்டோரி சொல்றார். கேட்டீங்களா? அடுத்த வசனம் பாருங்க. அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, அவர் சொன்ன உவமையாவது. And he spoke this parable to them saying. Okay, and he spoke this parable to them saying. அதனால தான் இந்த கதை சொன்னார். ஆமென். அப்ப பரிசேயர் இன்னும் அங்க இருக்கிற அந்த வேதபாரகர், அங்க இருக்கிறதான பெரிய பெரிய ஆட்கள், இந்த ஸ்கிரைப்ஸ்ங்க, இன்னும் ஐ பிரீஸ்ட்ங்க, ரைட்டுங்களா, மூப்பருங்க, யூதர்கள்ல பல இந்த செக்ட் பாவிக மனம் திரும்புறது அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அவங்க திருந்தி அந்த ரட்சிப்புக்குள்ளாக அந்த மந்தைக்குள்ளாக வர்றது விருப்பம் இல்லை. கெட்டு போட்டோம், அவங்க நரகத்துக்கு போட்டோம். அவங்களுடைய எண்ணமே என்ன தெரியுங்களா? புறஜாதிகள், நம்ம முக்கியமா நம்ம தான் புறஜாதிகள். இஸ்ரவேல் நாட்டை விட்டு அப்பாற்பட்டு விருத்த சேதனம் இல்லாத இருக்க புறஜாதிகள் எல்லாரையும் கடவுள் எதுக்கு வச்சுக்கிறாருன்னா அவங்களுடைய கருத்து, கர்த்தருடைய கருத்து இல்லை. அவங்க என்னத்துக்கு சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து நரகத்துக்கு எரிபொருளா வச்சிருக்காராம் கர்த்தர். All the Gentiles are fuel to the hell fire. Fuel to the hell fire. ஏன்னா நரக எரியணும்னா விறகு கட்ட வேணும்னாங்க. ஆமென். விறகு கட்ட வேணுமா இல்லையா? வேணும். விறகு வேணும். நரக அது கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாராம்? விறகா நம்ம படிச்சுக்கிறாராம். நம்மளெல்லாம் போட்டோன்னே கொழுப்பு எல்லாம் நிறைய சாப்பிட்டு கொழுப்பு ஏறிட்டு இருக்கிறாங்களா, எல்லாம் உருகி உருகி எல்லாம் எரியணும். அப்ப உன்னை என்ன எதுக்காக வச்சிருக்காராம் கர்த்தர்? அவங்க கணக்கு பிரகாரமா நரகத்துல விறகுகளாக. ஹல்லேலூயா. ஆமென். Like a fuel to the hell fire. All the Gentiles are meant for the fuel to the hell fire. For it has to burn for long time, no? ரொம்ப நாள் எரியணும். அதுக்காக ஃபியூலாக, எரிபொருளாக கர்த்தர் அதை தான் வச்சு நம்ம வச்சிருக்காராம். இதுதான் வந்து அவங்களுடைய திட்டம். நீயும் நானும் பாருங்க, அவங்க கணக்கு பிரகாரமா எரிபொருள் எதங்க? உன்னை என்ன விறகு கட்டன்னு சொன்னா, டே விறகு கட்டடா எரமட்ட அவனு சொல்லிட்டேன், எரமட்ட நாங்க வெறும் கட்டல, அப்பாவுடைய சொந்த பிள்ளைகளா மாறிட்டோம். இயேசுவின் ரத்தம் எங்களை பிள்ளைகளா மாற்றி விட்டது. பிள்ளைகள், ஆமென். பிள்ளைகளா கை தட்டுங்க. பிள்ளைங்க. ஆமென். ஆமென். நோ வெறும் கட்ட, நோ மோர் வெறும் கட்ட. ஹல்லேலூயா. எஸ் எஸ் எஸ். நாங்க பிள்ளைகள். ஆமென். தகப்பனுடைய பிள்ளைகள். ஆமென். இன்னும் சொன்னா அவருக்கு அடுத்த வாரிசே நாங்க தான். We are the heirs. ஆமென். எஸ் எஸ். ஓகே, இப்பதான் இந்த கதையை சொன்னார். இதுக்கு தான் கதையை சொன்னாராம். ஏன்னா நீங்க பாவிங்க வர்றது வந்து உங்களுக்கு பிடிக்கல, ஆனா நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு பாவியும் கெட்டு போறது எனக்கு விருப்பம் இல்லை. ஆமென். பாருங்க, அதுக்கு தான் இந்த ஸ்டோரி சொல்றார். 4ஆம் வசனம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து 100 ஆடுகளை உடையவனா இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனான். எத்தனை தான் மிஸ் ஆயிடுச்சு? ஒண்ணே ஒண்ணு தரத்துல புடிச்ச ஆடு. அதுல ஒன்று காணாமற் போனா 99 ஆடுகளையும் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. இங்கிலீஷ்ல பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். What a man of you having 100 sheep, if he loses one of them, does not leave the 99 in the wilderness and go after the one which is lost until he finds it. Okay, until he finds it. நான் அவர் கிட்ட இருக்கிற அவர் ஓனர், அவர்தான் ஓனர். அந்த ஆடு 100 ஆடுக்கு அவர்தான் ஓனர். ஆமென். இங்க இருக்க ஆடுகள்லாம் அவர்தான் ஓனர். ஆமென். ஒண்ணு காணாம போனா கூட விட மாட்டார். எஸ். ஏன்னா நீ ரொம்ப விலையேற பெற்றவன். ஆமென். ஆனா இந்த ஆடு எப்படி காணாது போச்சு எனக்கு ஒன்றும் புரியல. ஆமென். ஆமென். சரி, எப்படி பார்க்கலாம் எப்படி இருக்குது? John 10th chapter. நானே நல்ல மேய்ப்பன் சொன்னாரே, அந்த ஸ்டோரி பார்க்கலாம். நானே நல்ல மேய்ப்பன் சொன்னாரே, 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, அந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை கொட்டகையிலிருந்து வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஓ, ஆட்டுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார். அவன் நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால், அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அப்ப ஆடு யார் பின்னாடி போகுது? மேய்ப்பன் பின்னாடி போகுது. ஒரு வார்த்தை கவனம் வச்சுக்கணும், அவன் சத்தத்தை அது அறிந்திருக்கிறபடியால். அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. இங்கிலீஷ். And when he brings out his own sheep, when he brings out his own sheep, the shepherd brings out his own sheep out of the fold, sheepfold. He goes before them. He goes before that herd. Okay. And the sheep follow him. And the sheep follow him. For they know his voice. For they know his voice. Two things we have to notice here. The sheep follow him. The sheep follows the shepherd, and they know his voice. ரெண்டு விஷயம் இங்க தெரியணும். அவன் பின்னே செல்லுகிறது. ஆடுகள் அவன் பின்னே செல்லுகிறது. அவன் சத்தத்தை அது என்ன பண்ணுது? அறிந்திருக்கிறது. அடுத்த வசனம், அந்நியனும் ஒரு சத்தம் போடுறான். அந்நியனும். அந்த பாஸ்டர் கூட எங்க வீட்டுக்கு வராருங்க, ரொம்ப நல்லூருங்க, உஷாராருங்க சிஸ்டர். அந்த பாஸ்டர் கூட வராரு, இன்னும் அன்பா பேசுறாரு தெரியுமா? பேசு அன்பா பழகு, உஷார். யார் என்ன எப்படி நமக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ட்ராக்ல, உனக்கு நியமித்திருக்க ஓட்டத்துல பொறுமையா ஓடுன்னு சொல்லப்பட்டு, நீ நானும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அவர் இஸ் தி ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த், விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து பொறுமையா ஓடு. எந்த காரணத்தை முன்னிட்டோம் ஒரு காலம் ஜெகோவா விட்னஸ், யெகோவாவின் சாட்சிகள்ன்றவங்க உங்க வீடுங்கள வரக்கூடாது, வராத மாதிரி நீங்க பாத்துங்க. ஆமென். அவங்கள மாத்திரம் துரத்திடுங்க, போங்கன்னு சொல்லுங்க. நீங்க போங்கன்னு துரத்துனீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வாங்கன்னு சொன்னா சாபம் கூடவே வரும். ஏன்னா அவங்களுடைய முதல் இதுவே இயேசு ஒரு தேவன் அல்லன்றது தான் குறிப்பு. நெக்ஸ்ட், அவர் ஒரு மனுஷன். இன்னொன்னு, அவருடைய சிலுவை மரணம் இல்லை அப்படின்ட்டு சிலுவையை வெறுப்பாங்க. அவருடைய ரத்தத்தை கீழ்த்தரமா சொல்லுவாங்க, ரத்தத்தை கூட நேசிக்க மாட்டாங்க. சிலுவை வேணா, இயேசு வேணா, ரத்தம் வேணா, ரட்சிப்பே இல்லை, கேரண்டி நரகம் போயிடுவாங்க. நீங்களும் கூட்டி வச்சு பேசுனீங்களா? வேணாங்க. ஓகே. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்டு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கபடி அவனுக்கு பின் செல்கிறது. 5ஆம் வசனம், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போம் என்றார். அந்நியன் ஒருத்தன் இருக்கிறான், உன்னை கர்த்தரை விட்டு பிரிக்க பார்ப்பான். அதே சவுண்ட், இயேசு அழைக்கிறார். அவர் நல்லூர் டீச்சர்ஸ் தினகரையா. இந்த தினகரை யாருன்னு தெரியல, உஷார். அவர் நல்லூர் டிஜேஸ் ஐயா. நயமா பேசி உன்னை மயக்கி. ஆமென், ஆமென். அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இங்கிலீஷ்ல பாருங்க. Yet they will by no means follow a stranger. Yet by no means they will follow the stranger. But will flee from him. But it will run away, flee from him. For they do not know the voice of strangers. For they know not the voice of the strangers. அந்நியனுடைய சத்தத்தை அவர்கள் அறியாதபடினால் அவங்களுக்கு செவி கொடுக்காது, அவங்களை விட்டு ஓடிடும். ஆனா அவனும் அந்நியனும் அப்படியே பேசுவான், முழுக்க பேசுவான். அக்கறை உள்ளவன் போல பேசுவான். உஷார். ஓகே. இது ஆடு பின்னாடி போகுது, மேய்ப்பன் முன்னாடி போறார். கரெக்ட்டுங்களா? ஆமென். அவர் சத்தம் நல்லா தெரியும். இதே தான் இயேசுநாதர் இதே அதிகாரத்தில் 27ஆம் 27 10:27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இங்க அதே வருதுங்களா? என் சத்தம் என் பின்னாடி தான் வரும். ஆமென், ஆமென், ஆமென். கரெக்ட்டுங்களா? எஸ். நோட்டீஸ் திஸ் வேர்ட். என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் பின்னாடி தான் வரும். Come on, English. My sheep hear my voice. My sheep hear my voice. And I know them. And I know them. And they follow me. And they follow me. My sheep hear my voice and I know them. They follow me. Jesus believes that his sheep will always follow him.
இயேசு விசுவாசிக்கிறார், இல்ல நல்ல மேய்ப்பன் விசுவாசிக்கிறார், என் ஆடு என் பின்னாடி தான் வரும், என் சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கும். ஆமென். அப்போ 100 ஆடுல ஒரு ஆடு மாத்திரம் பின்னாடி வராது போச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏத்த தர்தல புடிச்ச ஆடுன்னு நான் சொல்லக்கூடாது. ஆமென். ஆமென். எஸ். மேய்ப்பனுடைய சத்தத்தை அது கீழ்ப்படியில அறியல. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாத ஆடு அந்த ஆடு தான், அதான் தொலைஞ்சு போயிடுச்சு. ஆமென். நீங்க எல்லாம் நல்லா ஆடுங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நல்லா ஆடுங்க. ஹல்லேலூயா. இது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாத ஆடு, அவருடைய சத்தத்துமே தெரியல, பின்னாடி வரலாம். எப்போ மேய்ப்பனை விட்டு நீங்க தூரம் போறீங்களோ அவ்வளவுதான். ஏன்னா அது ஆடு வந்து அது 23ஆம் சங்கீதத்துல பாருங்க, ஏதோ I walk through the valley of the shadow of death I will fear no evil for you are with me, your rod and your staff they shall comfort me. ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். மரணமே வர மாதிரி பிரச்சனை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், காரணம் நீ என் கூட இருக்கிறீர், நான் உன் பின்னாடி வரேன், நீ என் கூட இருக்கிறீர், நீ என்னோட இருக்கிறீர், உன் கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும், என்னை காப்பாற்றும். எந்த கொரோனா வைரஸுக்கும் விலக்கி நீ என்னை காப்பீர், எல்லா விபத்துக்கும் ஆபத்துக்கும் என்னை விலக்கி காப்பீர். மரண பள்ளத்தாக்கு நான் நடந்தாலும் பயப்பட மாட்டேன். இங்க ஒரு 23ஆம் சங்கீதத்துல ஒரு நான் மரண பள்ளத்தாக்கிலே தங்கிடுவேன்னு சொல்ல, நடந்தாலும் நந்தன் போயிடுவேன், நடந்து போயிடுவேன். ஆமென். கர்த்தர் பிரச்சனை வருதா, பிரச்சனை நீ தங்குவேன்னு சொல்ல, அதிலே வேதனையில இருப்பேன்னு சொல்ல, அந்த பிரச்சனையை சந்திப்ப, ஊடுருவ, கடந்து போவ, சுத்தமாய் வெளியே வருவாய். நீ தண்ணீர் நடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் வெள்ளம் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றி எரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. If you walk through the water I will be with you, and the rivers will not overflow you. When you cross the river it will not wash away you, and when you pass through the fire it will not consume you. ஆமென். It will not set you into fire. ஆமென். உன்னை எரிய அக்கினி கூட எரிக்காது, தண்ணி கூட உன்னை நாசம் பண்ண முடியாது. கர்த்தர் சொல்றா, நீ தண்ணியில நடக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். தண்ணியில தான் இருந்தீர், அக்கினியில நான் உன்னோடு இருப்பேன். எந்த பிரச்சனை, தண்ணீரை போல பிரச்சனையோ அக்கினி போல பிரச்சனை எது வந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்றார். Praise the Lord, praise the Lord. ஆடுக்கு அப்பதாங்க மேய்ப்பனோடு இருந்தா தான் பாதுகாப்பு. ஆமென். ரொம்ப ஆடு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சே தேடுறது இல்ல, ஆனா கொரோனால இருந்து ஒண்ணி காப்பாத்திடணுமா. போன் பாஸ்டர் கொரோனா யாருக்குன்னா எங்க மூப்பனாச்சு விடுங்க, மூத்தாருடைய அக்கா பொண்ணுக்கு வந்துட்டுக்குது கொரோனா. உஷார் சிஸ்டம், உனக்கு வராத மாதிரி பார்த்துக்கோ, சர்ச்சுக்கு வா. ஹல்லேலூயா, ஆமென். வந்தவங்கள அதான் ஒன்றும் இல்லை, கர்த்தர் எல்லாரையும் காப்பாற்றுவார். ஆமென். சொல்ல நமக்கு ஒரு தைரியங்க, அதான் பிரச்சனை வரும் நான் ஊடுருவ கடந்து போயிடுவேன், அங்கேயே தங்குவேன்னு சொல்ல. ஆமென். ஹல்லேலூயா. சரி, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கேன். ஸோ இதுதான் சொல்றேன். அப்போ இந்த ஆடு வந்து அவருக்கு பின்னாடி போகல, அவரு முன்னாடி போயின்னுக்கிறார், எல்லாம் பின்னாடி வரோன்னு பார்த்தா இந்த ஒன்று மாத்திரம் கொடுக்குது, கை கொடுக்குது. அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விலகி போகுது. லாஸ்டா போயிடுச்சு. போயிட்டு அதுக்கு தெரியாது, பாவம் பைத்தியம் பிடிச்ச ஆடு, அதுக்கு நான் தெரியும். பைத்தியம் பிடிச்ச ஆடு, அதுக்கு ஒன்றும் தெரியாது. மேய்ப்பனுக்கு தான் தெரியும் கதி என்ன ஆக போகுதுன்னு. எனக்குலாம் அது விலகி போயிட்டாங்க. அந்த ஆடு வந்து பாருங்க செம்மறி ஆடு, இவர் பேசுறதெல்லாம் ஷீப்பு. நம்ம இந்த ஆடு இல்லை, எனக்குலாம் நாய் துரத்தின்னு வந்தாங்க அதுக்கிட்ட கூட தப்பிச்சுக்கின்னு வீட்டுக்கு வந்துடலான்னு அப்படின்னு பார்க்காது. நோ, இந்த ஆடு மாட்டிக்கும், இதுக்கு வழி தெரியாது, இதுவே காட்டி குத்துக்கும். இந்த நைட்லலாம் இதால் தனிமையாக இருக்க முடியாது, இதுவே கத்தம் மே மே மே. அப்போ தான் மேய்ப்பனுடைய ஞாபகம் வரும், ரிச்சர்ட் பாஸ்டர்னோ. ஓ, எங்கேயோ நடு வழியில் எங்கேயோ ஒரு காட்டில் மாட்டிக்கின்னு ரிச்சர்ட் பாஸ்டர் இல்லாட்டி இயேசுவேன்னு கத்துனாங்க. அப்போ தான் ஓனாய்க்கு காது கேட்கும், நீயே கூப்பிட்டு வர வச்சுட்டு. ஓ, அது பாவம் பசியில் இருக்குது, அது ஸ்தோத்திரம் போட்டு அது வருது. மே இப்பதான் மேய்ப்பா எனக்கு அன்பான்ல ஒன்று காணாத போச்சான்.
ஓகே, இப்போ ஏன் காணாத போச்சுன்ற விஷயம் தெரியுதுல்ல? எஸ். வெளியே சொல்லாத, தர்துல அது. ஓகே, பேக் டு பெவிலியன். எங்க வரும்? லூக்கா 15 அதிகாரம், அது மீண்டும் 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனா இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. இந்த ஒரு வசனத்தை வச்சு எவ்வளவு பேசலாம். ஆமென். பாருங்க, அந்த மனுஷன் எவ்வளவு நல்லவனா 99 விட்டுட்டு அந்த ஒன்றை தேடி போறான். எஸ். 99 போயிடுச்சுனாக்கா கிரேட் லாஸ்ங்க அவனுக்கு. அவன் வச்சிருக்கிற பணமே அதுதான், அந்த 100 ஆடு தான் அவன் சொத்து. ஆமென். 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 he owns 100 sheep. அதுல ஒன்னு தான் காணாது போச்சு. இன்னைக்கு இருக்க மேய்ப்பருங்க என்ன பண்ணாங்க? ஒன்னு தானே, கட் ஷாட், போ ஒன்னு போன போது 99 வச்சு நம்ம போய்ச்சிக்கலாம் விட்டுருவாங்க. ஆனா நல்ல மேய்ப்ப அந்த ஒண்ணுக்கு தேடி போகணும்ன்றார் இயேசுநாதர். ஆமென். ஒன்னு தான் காணாத போயிருக்குது, அந்த ஒன்னை தேடி கண்டுபிடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பாலே, அந்த நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து, இந்த ஒண்ணு நீங்க தான். அந்த ஒண்ணு தேடி, நீ காணாத போன சமயத்துல உன்னை தேடி வந்தார். நீ இருக்கிற இடத்துல தேடி வந்தார். ஏன்? ஒண்ணு தானே, விட்டுடலாமே. இல்ல பாருங்க, அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, காஸ்புக் ஆஃப் மேத்யூ 18 chapter verse 11. மத்தேயு சுவிசேஷம் 18:11. கடவுளுடைய திட்டம் என்ன, சித்தம் என்ன? மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போயிடுச்சு. நீ நானும் கெட்டு போன நிலைமையில இருந்தோம், கெட்டு போனவர்களா இருந்தோம். உன்னை காப்பாற்ற, உன்னை நரகத்திலிருந்து தப்புவிக்க, உன்னை அவருடைய பரம ராஜ்யத்திற்கு சேர, இன்னுமா தான் சொந்த பிள்ளையாய் மாற்ற, தம்முடைய ரத்தத்தினால உன்னை கழுவி நீதிமானாக்க, அதற்காகத்தான் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். கெட்டு போன உன்னை என்னையும் ரட்சிக்க. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். come on be excited in the house of God. சந்தோஷமா இருக்கலாம். மனுஷகுமாரனா இயேசு, மனுஷனாய் பிறந்தவர், மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கேக்குறீங்களா? யாரு கெட்டு போனவங்க? அவங்களுக்கு மனசை தொட்டு பாருங்க. நம்ம எல்லாம் கெட்டவர்கள், கெட்டு தான் போயிட்டு இருந்தோம். இந்த கெட்டு போனவங்களை தான் ரட்சிக்க அவர் வந்தார். இங்கிலீஷ், the son of man is come to save, son of man is come to save that which was lost. which was lost. For the son of man is come to save that which was lost. For what purpose Jesus had come into this world? இந்த உலகத்துக்கு எதுக்கு இயேசு வந்தார்? For and reason இருக்குது. For because எதுக்கு வந்தார்னாக்கா, to save that was lost or ruin their lives. கெட்டு போயிட்டுச்சா, லாஸ்ட்னா இழந்து போயிட்டுச்சு, தொலைஞ்சு போயிட்டுச்சு. தொலைந்து போன ஆடு, காணாமற் போன ஆடுங்க, தொலைஞ்சு போயிடுச்சு, அது இழந்து போனது. ஆமென். கெட்டு போச்சான், நாசமான ஆடுகளை தேடித்தான் அவர் வந்தாராம். ஓகே, இன்னொரு வசனம், Gospel of Saint Luke chapter 19 verse 10. அவருடைய வாயிலே சொல்றார் எதுக்கு அவர் வந்தார். லூக்கா சுவிசேஷம் 19:10. இழந்து போனதை தேடவும். இழந்து போனதுனா தொலைஞ்சு போச்சு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும், அவர் இழந்துட்டார் ஒரு ஆட்டை, அத்தை தேடவும் அதை காப்பாற்றுமே மனுஷகுமார் வந்திருக்கிறார். சரி, வெறும் தேடுறது மாத்திரம் இல்ல, தேடினியாப்பா தேடின கெட்சா இல்ல, ரொம்ப நல்லவன். எப்படி தேடினியா தேடினாங்க, கெட்சிச்சா இல்ல, ரைட் என்ன பண்றது? அது நம்ம இது. அவர் அப்படி இல்லை, தேடி ரட்சிப்பார், காப்பாற்றுவார். ஆமென். என் டியூட்டி நான் தேடினங்க. சிலர் அப்படிதான், சில சர்ச்சஸ்லாம் அவங்களது டியூட்டி என்ன தருங்களா, அவங்களுக்கு சில சபையிலலாம் பாஸ்டர்களுக்கு பே பண்ணுவாங்க, டயசிஸ் அவங்க கொடுப்பாங்க, அவங்களுதுனா தேடணும். நம்ம அதிசயம் அவங்க கிட்ட கூட சொன்னாராம் ஒரு பாஸ்டர், நான் என் டியூட்டினா வருஷத்துக்கு 4 முறை உன் வீட்டில் கால் வைக்கணும் தானே, கால் வச்சிடுவேன், அவள் தான். பாஸ்டர் நீ ஒரு முறை கூட வரல எங்கள் வீட்டுக்கு, கொஞ்சம் பேர் சொல்வீங்க. நான் புது வீடுகளை பார்த்து கொண்டு இருக்கேன், இந்த பாஸ்டர் வராட்டி கேளுங்க.
என்கிட்ட வந்து சொல்லுங்க. எஸ். ஆமென். நான் புது புது ஆட்கள் வீடுகளுக்கு போய் கொண்டிருக்கேன். ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர்களாக வருவாங்க. ஆனந்த் பாஸ்டர், சதீஷ் பாஸ்டர், மாறன் பாஸ்டர், லட்சுமி பிரதர், இன்னும் சிஸ்டங்கெல்லாம் வராங்களா இல்லையா பார்த்து எனக்கு சொல்லுங்க. மனுஷகுமாரன் என்னங்க? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். ஆமென். திஸ் இஸ் தி டியூட்டி. அவர் பெர்ஃபார்ம் பண்றது இதுதான். இதுக்கு தான் அவர் வரார். மனுஷகுமாரன் இழந்து போனதை, நீ நானும் தொலைஞ்சு போயிட்டு இருந்தோம், உன்னை என்னை தேடித்தான் அவர் வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரிங்க. இன்னும் உனக்கு ஒரு ஆடு தானே போனா போது விட்டுரு, ஒரு ஆடு. ஆனா அவர் ஒரு ஆடை கூட விட மாட்டார். எஸ். 2 பேதுரு புத்தகம் 2 Peter chapter 3 verse 9. 2 Peter chapter 3 2 பேதுரு 3:9 பாருங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல். எத்தனை பேருங்க? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்றார். இங்கிலீஷ் படிச்சலாம். The Lord is not slack concerning his promise. The Lord is not slack concerning his promise. As some men count slackness. Someone slackness or slowness, slackness. But is long suffering toward us. Not willing that anyone should perish. But that all should come to repentance. That is the will of God. That all should come to the knowledge of Christ, to repentance, that none should be perished. Amen. Hallelujah. நல்லா கவனிங்க. தாமதிக்கிறார் என்று சில எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். Amen. The Lord is not slack concerning his promise, for he had made a promise in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். என்னங்க சொன்னாரு? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அந்த நாள் என்னைக்கு வரும் நானும் காத்துக்கிறேன். ஏன்னா அந்த நாள் வந்துச்சுன்னா மரணமே இல்லை. ஆமென். மரணத்துக்கே டுமிக்கி. ஆமென். மரணத்துக்கே ஒரு டாட்டா குத்து டான்ஸ் போட்டு அதுக்கு போயினேந்துருவோம். நான் பறந்திடுவேன் பாதி வானம் வரை பறந்திடுவேன். ரைட்டுங்களா? அங்க போயிட்டா நோவு இல்ல, தரித்திரம் இல்ல, சாபம் இல்ல, திருடர் பயம் இல்ல. அந்த இடத்துல போனா கரண்ட் பில் கட்ட தேவையில்லை. ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமா இருப்பார். அங்க ஜீவ தண்ணீர், ஜீவ விருட்சம், கோடாகோடி பரிசுத்தவான்கள், கோடாகோடி தூதர்கள், இயேசுவின் ரத்தம் இருக்கிற இடம், கேருபீன்கள், சேராபீன்கள், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், சிங்காசனம், கோல்டன் ஸ்ட்ரீட், பொன்னான வீதி. ஆமென். ஆமென். அப்படிப்பட்ட இடத்துல பிதா இருக்க இடத்துல நான் போயிடுவேன். எஸ். எல்லா பரிசுத்தவான்களும் இருப்பாங்க. ஹalleluya. செத்துட்டு நாங்க போனன்றத காட்டிலும் உயிரோட போனா நல்லா இருக்கும். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. உயிரோட எப்ப போவோம்? அப்பா வருவார்னா நம்ம எல்லாமே போய்டுவோம். ஹalleluya. அப்பா வருவார். ஆமென். ஆமென். சொன்னார், behold I come quickly, he said, I am coming quickly. தோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். சீக்கிரமா இருக்கேன். அவர் சொல்லிட்டார் சீக்கிரமா வரேன். அது ஒரு ப்ராமிஸா. சீக்கிரம் வரேன், உன்னை கூப்பிட்டு போறேன். எஸ். ஆமென். என்ன முகமுகமா நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். என்ன தரிசிக்க போறீங்க. என் சமூகத்துல நீங்க இருக்க போறீங்க. எத்தனை பேர் கேஸ்நாதர் சீக்கிரம் வரணும்னு ஆசை? ஹalleluya. அமுல் சொல்லுது, ரேச்சல் சொல்லுது, இங்க சரண்யாலாம் சொல்றாங்க லேட்டா வரட்டும், எங்களுக்கெல்லாம் கல்யாணம்லாம் ஒண்ணுமே. உங்களுக்காக தான் அவர் விட்டு வைக்கிறார். தாமதம் ஏன் பண்றார் தெரியுதா? ஒரு ரீசன். சரி, ஓகே, கவனிச்சுங்க. அவரு பவுல் அப்போஸ்தலன் கூட அப்படிதான் சொல்வார். ஏன்னா அவரோடு இருக்குது என்று ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு சொல்வார். எஸ். என்னங்க? சரி, இருக்கட்டும். ஆனா நம்ம ஒரு சமயம் கர்த்தருடைய நாள் ரொம்ப லேட் ஆச்சுன்னா 120 வருஷம் வாழ்ந்துட்டு போலாம். ஆமென். 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 புரியலையா? கர்த்தருடைய வருகை லேட்டா இருந்துச்சுன்னு 120 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்துட்டு போலாம்னு சொன்னேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஆமென். இப்போ வந்தாருன்னா போயிடலாம். ஆமென். அப்போ அவர் ஏன் வாக்குத்தத்தம் பண்ணி இன்னும் வரல?
எத்தனை பேர் பாடுறாங்க, என்று நீர் வருவீரோ, என்று நீர் வருவீரோ என் ஆத்மநாதனே தேவா பாடுறாங்க. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் எல்லாம் நிறைவேறலாகுதே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, இந்த தாரகை மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சீக்கிரம் வாருமே, சடுதி வாருமே, சீக்கிரம் வாருமே. சீக்கிரம் எல்லாம் பரிசுத்தவான்களா பாடுறாங்க. எல்லாம் வாங்கப்பா, எட்டி எட்டி பார்த்துனுக்குறோம் எங்க மணவாளன், எங்க மாப்பிள்ளை, நீ எப்ப வருவான்னு பார்த்துனுக்குறோம். எங்க மாப்பிள்ளை, எங்க மணவாளனே, நீ எப்ப வருவான்னு நாங்க பார்த்துனுக்குறோம். ஆமென் ஆமென். அவர் மணவாளன், நம் மணப்பெண். ஆமென். பாஸ்டர் மாறன்கிட்ட தான் ஒருத்தர் சொன்னாராம், ஒரு பாஸ்டர் கேரளா பாஸ்டருங்க அப்படிதான். என்னன்னா அவங்க மீசை வைக்க மாட்டாங்க. ஒன்லி ரீசன் வந்து மணவாட்டி நம்ம எல்லாம், அதுக்கு என்ன இருக்காது, மணவாட்டினா கல்யாண பொண்ணு நம்ம, அவரு தான் மணவாளன், அதனால என்ன வைக்கக்கூடாது, மீசை வைக்கக்கூடாது. அதனால தான் கௌதம் கூட எடுத்துட்டான். ஹல்லேலூயா. சரி, ஓகே. தாமதிக்கிறார் என்று சில எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இல்ல. என்ன வாக்குத்தத்தம்? சீக்கிரம் வருகிறேன். அவர் லேட் பண்ணிருக்காரு. ஏன் தெரியுங்களா? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அநேகர் வீட்டுல உங்க குடும்பங்களை, என் குடும்பத்துல கர்த்தர் கிருபையில எல்லாம் வந்துட்டாங்க. இடங்களா, எங்களுக்கு பயமே இல்லாத போயிடுச்சு. ஆனா அநேக குடும்பத்துல 1-2 விடப்பட்டு இருக்கும். ஆமென். ஒரு சில வீட்டுங்கள 1-2 அப்படி இன்னும் ரட்சிக்கப்படாம சர்ச்சுக்கு வராம அப்படி இருப்பாங்க. இயேசுநாதர் வந்து அவங்கள மாத்திரம் எடுத்துன்னு போயிடுவாரு, அவங்களாம் கைவிடப்படுவாங்க. ஒரு சமயம் அவங்க தண்டனைக்குள்ள போவாங்க. அது யாரும் ஒருவனும் கெட்டு போக கூடாது, எல்லாமே ரட்சிக்கப்படணும். ஒருவன் ஆகிலும் கெட்டு போக அவருக்கு இஷ்டம் இல்லை, ஒருவனும் கைவிடப்பட அவருக்கு விருப்பம் இல்லை. ஒருவரும் கெட்டு போகிறது அவருக்கு சித்தம் இல்லையா? It is not the will of the God that none should perish, not even one. ஆமென். ஒருத்தர் கூட. ஆமென். அதுக்கு தான் ஒரு பொறுமையா இருக்காங்க. வாக்குத்தத்தம். இன்னைக்கு ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணுக்குதுங்க. ஓல்டு தாத்தா பாட்டிங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, சீக்கிரம் வந்துருப்பா, சீக்கிரம் வந்துரு, என் பேத்தி கல்யாணம் ஆகிடும் பரவாயில்ல, நான் வந்துடணும், நீ வந்துருந்தா. அவர் சொன்னார், பொக்காயா சும்மாரு சும்மாரு, பொக்கா தாத்தா சும்மாரு, நான் வர்றதுக்கு, ஏன்னா இப்போ வந்துட்டேன்னா உன் பேரெல்லாம் கெட்டு போயிடுவான். ஆமென். அநேகர் ஜெபம் பண்ணுக்கிறாங்க, வாரும்னே கூப்பிடுறாங்க, பாட்டில் கூப்பிடுறாங்க, இதில் கூப்பிடுறாங்க. ஆனால் அவர் பொறுமையாக இருக்காராம். ஏன்னா ஒருவனும் கெட்டு போகிறது பிதாவின் சித்தம் இல்லை. நான் பார்த்தேன், ஏன் ஒரு ஆடு தானே விட்டுருது, ஒரு ஆடு 99 கூட இருக்குது, ஒரு ஆடு. நோ, ஒருவனும் ஒரு ஆடு கெட்டு போகும் விருப்பம் இல்லை. அந்த ஒரு ஆடு மேல ஆசைப்பட்டதுனால தான் இந்த ஒவ்வொரு ஆடும் நீ நானும் வந்து சேர்ந்துட்டோம். ஒவ்வொரு ஆடு நீ தான் ஆடு. ஆமென் 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 ஆமென். என்ன அன்புங்க, என்ன அன்புங்க. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, அந்த ஆடு கர்த்தருடைய கண்கள்ல விலையேற பெற்றது. அது அவருடைய சொத்து. அந்த சொத்தை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். நீ தான் அந்த சொத்து, அவன் நீ தான் அவருடைய சொத்து. உன் மேல அவ்வளவு விருப்பமா இருக்கா, உன் மேல அவ்வளவு கொல்ல விருப்பமா, கை தட்டுங்க, கொல்ல விருப்பமா இருக்கா கர்த்தர். உன் மேல அவ்வளவு ஆசை, அவ்வளவு பாசம். எதனா விட்டு கொடுப்பார், உன்னை விட்டு கொடுக்க மாட்டார், உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அதான் தான் பாட்டு பாடுறாங்க, என்னை விட்டு கொடுக்காதவர் அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. அல்லேலூயா. உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். ஏங்க இவ்வளவோ உன்னை காப்பாற்றி உன்னை ரட்சித்து எத்தனையோ ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் தப்பிச்சு வச்சு பக்தி வீட்டுக்காரன் கையில் விட்டுருவாரா, மந்திரம் கையில் விட்டுருவாரா, இல்லை ஏதோ நோயில் உன்னை விட்டு சாவச்சிடுவாரா? கிடையவே கிடையாது. உன்னை விட்டு கொடுக்காதவர், விட்டு கொடுக்காத தேவனை கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். ஆமென். உன்னை விட்டு ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணு, உன்னை எப்படி வச்சிருக்காருன்னா அவர் சொல்றார், நீ என் கண்மணி, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். சகரியா புத்தகம் 2 அதிகாரம், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்மணியா இருக்காண்டி. You are the apple of his eye. Amen.
ஓகே, பெவிலியன், பேக் டு பெவிலியன். லூக் 15 15:4. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனா இருந்து. எத்தனை ஆடு வச்சிருந்தான்? 100 ஆடுகளை. 100 ஆடுகள் உடையவனா இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனா. ஒண்ணுதான் காணாத போச்சு. 99 ஆடுகளையும் இப்போ காணாத போனதுல இருக்கிறோமா? காணாமற் போனது 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு. எங்க விட்டுடா? வனாந்திரத்தில் விட்டு. காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. சோ இதுல பார்க்கலாங்க. ஆமென், ஆமென். இதுல பார்க்கலாம் the persistency of the shepherd. எஸ், ஆமென், ஆமென். இன்னும் நீங்களா he diligently seeks after the sheep, lost sheep. ஆமென், ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையா அவர் தேடுற மாதிரி இங்க ஒரு வார்த்தை இருக்குது. காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும். எஸ், ஆமென், ஆமென். உங்க வீடு ரட்சிக்கப்படும் அளவும், ஆமென். உன் புருஷன் ரட்சிக்கப்படும் அளவும், உன் மனைவி ரட்சிக்கப்படும் அளவும், உன் பிள்ளைங்க ரட்சிக்கப்படும் அளவும் கர்த்தர் விடவே போகிறது இல்ல. கர்த்தர் உன் குடும்பத்தை விட போகிறது இல்ல. என் குடும்பத்தை விட போகிறது இல்ல. உன்னை கொண்டு செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் விட மாட்டார். கைகளை தட்டு, கைகளை தட்டு. ஆமென், ஆமென். Wow, praise God. He sincerely searches for the lost lamb. ரொம்ப சின்சியரா தேடினியாப்பா? தேட்டேன். எங்க தானே? அந்த மூலையில தானே. ஃபுல்லா பாத்தியா? இல்ல. இதுதான் இந்த காலத்துக்கு இருக்க மேய்ப்பர். அவர் அப்படி இல்லை. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனே தரான்னு சொன்னான். ஆமென். என்னமா, என் உயிரை கொடுத்து நான் என் ஆட்டை காப்பாத்திடுவேன். என் ஆடு ஒரு காலம் சிங்கத்து கையில எவனை விழுங்கலாமோன்னு சுற்றி திரிகிற கர்ஜிக்கிற சிங்கத்தின் கையில மாட்டக்கூடாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் என் உயிரை கொடுத்து நான் காப்பாற்றுவேன் தான் சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரை கொடுக்க கூட அவர் ரெடி. எஸ், ரெடி இல்ல, கொடுத்துட்டார். ஆமென். இந்த ஒரு ஆட்டுக்காக தான் நீ அவரை பின்பற்றாம நீ விட்டு ஓடின. ஆனாலும் உன் மேல இருக்கிற அன்பு பெருசு. ஆமென். உன் பாவத்தை காட்டிலும் அவர் அன்பு பெரியது. உன் அக்கிரமத்தை காட்டிலும் அவர் அன்பு பெரியது. உன்னுடைய பாவ சந்தோஷத்தை காட்டிலும் அவருடைய அன்பு பெரியது. அவருடைய அன்பு பெரியது. நீ பாவின்றதை காட்டிலும் உன் மீட்பர் பெரியவர். ஆமென். Your redeemer is great. Your savior is greater than that you are a sinner. உன் பாவத்தை காட்டிலும் அவர் அன்பு பெருசுங்க. ஆமென். உன் பாவம் அவருக்கு தடையே இல்லை உங்ககிட்ட வர்றதுக்கு. எஸ், ஆமென், ஆமென். எனக்கு தெரிந்த ஒரு வேத பண்டிதர், ரொம்ப நல்ல வேத பண்டிதர், அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இருக்கிறார். அவர் பேரு டேவிட் பாலாசிங். டேவிட் பாலாசிங்குடைய தகப்பனார் ஒரு தமிழர் தான். ஸ்ரீலங்கன்னு. இது ஸ்ரீலங்கா அந்த ஆர்மிக்கு அந்த இதுக்கு கேப்டன், நேவி கேப்டன். அவர் கப்பலில் வேலை செய்தார்னு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இல்லாட்டி ஏதோ ஆர்மியில் வேலை செய்தார். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்ட பிற்பாடு டேவிட் பாலாசிங் ஐயாவுடைய வீட்டில் அவங்க அப்பா ரூமுக்கு இவரே போக மாட்டாராம். அவங்க குடும்பமே போவாது அவங்க அப்பா ரூம், பெரிய ரூமில். ஏன்னா அவ்வளோ குடி வாசனை, வாமிட் எடுத்து வச்சுட்டு பாரு இதெல்லாம். அந்த அவ்வளோ அங்கே மெஸ்அப் எல்லாம் குழப்பமாக இருக்கும். அந்த ரூம்குள்ளே யாரும் போக மாட்டாங்களாம். அம்மா அவரு சொல்லுவார் எங்கள் அப்பா. ஆனால் கர்த்தர் அந்த ரூமுக்குள்ளே போய் எங்கள் அப்பாவை ரட்சித்தாருன்றார். அவரு அந்த ரூமுக்குள்ளே போய், நாங்களே போக மாட்டோம் அவ்வளோ மோசமான ரூம்ல, எங்கள் அப்பா ரூமுக்குள்ளே போய் கர்த்தர் ரட்சித்தார். அப்படிப்பட்டவர் தாங்க. உன் பாவம் பெருசே இல்லைங்க. என் ரூம்ல வருவாரா, நான் வாந்தி எடுத்து வச்சுக்கிறேன்னு, அதுவும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. என் ரூமே வாசனை அடிக்குது, அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கேன், நோ ப்ராப்ளம். That good shepherd will reach out to you. அவர் உன்னை சந்திப்பார். அங்க பாருங்க, 100 ஆடுகளை விட்டுட்டு ஜாக் அவன் ரொம்ப பாருங்க, ஆடுகளை விட்டு காணாமற் போன ஆட்டை எவ்வளவு நேரம் தேடுறான? கண்டுபிடிக்கும் அளவும். ரொம்ப ஹைலைட் தட் வேர்ட். கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுவானா. How long will he search for that lamb? Until he finds it. Until he finds it. வழக்கம் ஜாக்கிரதையா தேர்றார். ஓகே, ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது he has found it. கண்டுபிடிச்சிட்டானா? எஸ், ஃபிஃப்த் நீங்க அடுத்த வசனம் பார்த்தா அவர் கண்டுபிடிச்சிட்டாராம். எனக்கு அன்பார்ல கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுவார். பயப்படாத இடங்களா. இதை ஞாபகப்படுத்தினாக்கா எனக்கு எசேக்கியேல் புஸ்தகம் பேசணும். எசேக்கியேல் புஸ்தகம் 34 சாப்டர், அதுவும் ஆடுகளை பற்றி குறித்தான வசனம். 34 11 12 11 வசனம்.
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் நானே யார் என்ன அனுப்ப மாட்டேன், நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். கையை தட்டு. நான் நானே போறேன், நானே கோதால இறங்குறேன், நானே போய் ஆடுகளை தேடுறேன், வேற யாரும் அனுப்ப மாட்டேன். பிரைஸ் காட். மீண்டும் படிங்க பாஸ்டர். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். இங்கிலீஷ். And thus says the Lord God, behold, even I will both search my sheep and seek them out. I'll both search my sheep and seek them out. I will search my sheep and seek them out, says the Lord. நானே போறேன், வேற யாரும் வேணாம். இந்த இடத்துல மேய்ப்பர் மேல கர்த்தர் கோபம் வந்துச்சு. சில பாஸ்டர் மேல கோபப்படுறார். என் ஆடுங்களை மேய்ன்னு சொன்னா நீங்களே மேய்ஞ்சுன்னு துண்ணுக்குறீங்களா அப்படியே கேட்கிறார். ஆடு மேய்டா, ஆடு சாப்பிட்டானாக்கா இவன் போறான், ஆடு சாப்பிட்றது புல்லெல்லாம் இவனே சாப்பிட்றான். அட புல்லு பூஞ்சா, புல்லும் சாப்பிட்டானா, ஆட்டே ஒன்று அடிச்சிட்டானா, இவன் மேய்ப்பனா? நீங்க 34 அதிகாரத்தில் போய் படிச்சு பாருங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் நானே உனக்கு தரேன்றாரு கர்த்தர். விஆர்எஸ் நானே உனக்கு தரேன். நீ என்னடா விஆர்எஸ் போறது, நானே கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு உன்னை என் மந்தையில் மேய்க்கிற டியூட்டிலேருந்து நான் உன்னை எலிமினேட் பண்றேன், டிஸ்மிஸ் பண்றேன். சரி மேய்ப்பனுங்கண்ணா எல்லாம் போயிட்டாக்கா எப்படி அப்ப ஆடுங்களை தேட? நானே போற மேய்ப்பனா, என் ஆட்டை தேடுறேன்னு தாவீதின் குமாரன் நல்ல மேய்ப்பன் உன்னை என்ன தேடி வந்தார். நானே நல்ல மேய்ப்பன், நானே போறேன். உங்களை நம்பி பிரேசன் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் எல்லாம் வந்து ரிட்டைர்மெண்ட் குத்துறார். இப்ப 11ஆம் வசனத்துல நானே போறேன்றார். 12ஆம் வசனம் இன்னும் நல்லா இருக்கும். ஆடு எங்க போயிட்டு இருக்குதான் பாருங்க. பாவம் மேய்ப்பனெல்லாம் இல்லாத அந்த மப்பும் மந்தாரமான நாள், இருளான நாள்ல மழை மின்னல் அடிக்கிற நேரத்தில் எங்கேயோ காணாத போயிடுச்சா எல்லா ஆடுங்களும். இது அவர் தேடுறாரு பாருங்க. ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல. மந்தையே காணாத போயிட்டு இருக்குது. அங்க ஒரு ஆடு தான், இங்க என்ன காணும்? மந்தையே. அவ்வளவு நல்லா மேய்ச்சுக்கிறானுங்க. உங்களுக்கு புரியல? ஏங்க ஒரு ஆடு காணாத போனதுக்கு அவர் தேர்ந்து போனார். இங்க எது காணுமா? ஒரு மந்தையே காணுமா? அப்புறம் ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே, கொரோனா நாளிலே, இல்லாவிட்ட திகில் நேரத்திலே, பயங்கரத்தின் வேலையில, கொலை நடக்கிற வேலையில என் ஆடுகளை பாதுகாக்க நான் தேடி போவேன். மப்பும் மந்தாரமான இருள் சூழ்ந்த வேலையில நான் தேடி பார்ப்பேன். ஹalleluya. பிரைஸ் காட். ஆமென். என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி. பாருங்க, நீங்க தப்பிச்சுக்குவீங்க, கொரோனாவுக்கு தப்பிச்சுக்குவீங்க, எந்த வியாதி வந்தாலும் கர்த்தர் வல்லவரா இருக்கார். நீ தப்பித்துக் கொள்வாய், நீ தப்பித்துக் கொள்வாய். கை தட்டுங்க, தப்பிச்சுக்குவீங்க நீங்க. ஆமென், 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 ஆமென். உங்க மேய்ப்பர் உன்னை தப்பிக்க வைப்பார். எஸ். எந்த பிரச்சனையும் நீ மாட்ட மாட்ட, தப்பிச்சுக்குவ. ஆமென். English. As a shepherd seeks out his flock in the day. As a shepherd seeks out his flock in the day. That he is among his sheep that he is among the sheep that are scattered. So will I seek out my sheep. So the sheep have been scattered. God says, so I will seek out my sheep and will deliver them. And I will deliver them out of all the places where they have been scattered. In the cloudy and dark day. Oh, that is in the cloudy and dark day. So he is searching for his sheep that has been scattered on cloudy and dark day. இருளும் மந்தாரமான மப்பு சூழ்ந்த பயங்கரமான அந்த நாளில ஆடு காணாத போயிட்டு இருக்கு. ஆமென். ஆடுக்கு நம்பிக்கையில திரும்பி வீட்டுக்கு வரணும், வழியும் தெரியாது.
வழி தெரியாத நிலைமையில் இருக்கிறியா? வழி தெரியாம கடன் பிரச்சனையில் சிக்குண்டு இருக்கிறியா? வழி தெரியாமல் வட்டி கட்டுறதுல மாட்டிக்கொண்டிருக்கியா? வழி தெரியாத யாரோ ஒரு மனுஷங்கிட்ட மாட்டிக்கினியா? வழி தெரியாத யாரோ ஒரு பெண்ணுகிட்ட மாட்டிக்கினியா? இல்ல வழி தெரியாம ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கிறியா? கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். பயப்படாத பிள்ளையே, கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஆமென். என் சூழ்நிலை அப்படி இருக்கையா, எனக்கு வழியே தெரியல, என்ன செய்தன்னு தெரியல, கர்த்தர் வழியை உண்டாக்குவார். வனாந்தரத்துல வழியை உண்டாக்குவார். ஹalleluya. அவர் சத்தத்தை நீ கேட்பாய். ஆமென். வழி தெரியாம அலையும் போது நான் இந்த சூழ்நிலை எப்படி சமாளிப்பேன்னு எனக்கு தெரியல ஐயா அப்படின்னு சொல்றியா? கர்த்தர் உன்னோடு பேசுவார். உன்னோடு இடைப்படுவார். உனக்கு வழி காண்பிப்பார். ஆமென். வழி காட்டுகிற தேவன். டைம் ஆச்சு, 7:30 மணி. 1 ஹவருக்கு மேலே பேசியிருக்கிறேன். எனக்கு அன்பாகல, நம்ம வெறும் ஒரே ஒரு வசனத்தில் தான் இருக்கிறோம். அந்த ஸ்டோரியில் 4ஆம் வசனத்தில் தான் இருக்கிறோம். எஸ். ஒன்று 5, 6, 7 வரல. ரைட்டுங்களா? ஸோ கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். நீ காணாமற் போன இந்த சூழ்நிலையும், நீ ரொம்ப பிரியமான பிள்ளை, நீ பிரியமான ஆடு, நீ ரொம்ப அவருடைய சொத்தா இருக்கிற, அவருடைய இன்னும் சொல்லணும்னா உன் மேலே தான் அவருக்கு கொல்ல விருப்பம் இருக்குது, வேற எல்லாவற்றுக்காட்டும் உன்னை தான் அதிகமாக நேசிக்கிறார். ஆகினால தான் உயிரே போனாலும் உன்னை காப்பாற்றுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு அந்த மேய்ப்பன் தேடி திரிந்து உன்னை என்னை கண்டுபிடித்து விட்டார். பயப்படாதீங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.